ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சின்னத்திரை விஜய் சேதுபதி அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம வெற்றி வசந்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெற்றி வசந்தை பற்றி தான் ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பக்கா கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பையன். சரியா 2013 அப்புறமா தான் இவருக்கு வந்து சினிமாவில் நடிக்கணும், மீடியா ஃபீல்டுக்குள்ளவே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் வருது, இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ அதுக்கப்புறம் 2015 மே 10 சென்னையில் வந்து இறங்குறாரு நம்ம வெற்றி வசந்த். ஸோ வந்த உடனே அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இவருமே மற்றவங்கள மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு, நிறைய வந்து வாய்ப்பு தேடி நிறைய பண்ணியிருக்காரு. பட் இவருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஒன்றுமே கிடைக்காம இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து பூமாக ஆரம்பிச்சது. ஸோ அப்படி இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய சோஷியல் மீடியாக்களும் வந்து ஒரு வீடியோக்கு போட ஆரம்பிச்சிருக்காரு, வெப் சீரிஸ் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. யூடியூப் சேனல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. லைக் நாக் அவுட்டு, கோலி போர்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து இவர் வந்து வெப் சீரிஸு, ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து இவர் வந்து வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்து இவருக்கான ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அது மூலமாக வந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, விஜய் டெலிவிஷனில் வந்து ப்ரைம் டைமில் வந்து ஒரு சீரியல் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது விகடன் டெலிவிஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நம்ம குமரன் வந்து இயக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த சீரியல் தான் சிறகடிக்கும் ஆசை. அந்த சீரியலில் தான் நம்ம வெற்றி வசந்த் வந்து முத்து அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யதார்த்தமான ஒரு கார் டிரைவர் கேரக்டர் வந்து பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப ரக்கடான, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பர்சனாக நம்ம வெற்றி வசந்த் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அவரை பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு பர்சன் மாதிரி தான் இருக்கார். எல்லார் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் மாதிரி தான் இருக்கார். ஸோ இந்த சீரியல் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 6லேருந்து 60 வயசு வரைக்கும் இவரோட ஃபேன் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சீரியலில் வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காருன்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம வெற்றி வசந்த் அடுத்தடுத்த லெவலுக்கு பெருசாக போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.